अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பல பல நிலைகளையெல்லாம் வரிசையாக அனுபவித்து வருகின்ற திருமழிசை ஆழ்வார் தம்முடைய திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அவனுடைய பரத்வத்தை பேசினார். அவனுடைய அந்தர்யாமித்துவம், எல்லா பொருள்களுக்கு உள்ளேயும் மறைந்து உரைகின்ற நிலை, அதையும் பற்றி பல பாசுரங்கள் அருளிச் செய்தார். அவன் ராமனாய் கண்ணனாய் வந்து அவதரித்து அவன் இந்த உலகத்திலே செய்த செயல்கள், சேட்டிதங்கள், அவற்றையெல்லாம் கூட அனுபவித்தார். திருப்பார்க்கடலிலே அவன் எழுந்தருளிருக்கின்ற விபவ நிலை, அதாவது திருப்பார்க்கடலிலே எழுந்தருளிருக்கின்ற வியூக நிலை, அதையும் அனுபவித்தார். அதற்கு பிறகு அர்ச்சாவதாரம் என்று திருவரங்கம் பெரிய கோயில், திருக்குடந்தை, திருக்குறுங்குடி போன்ற பல திவ்யதேசங்களை பற்றின பாசுரங்களை எல்லாம் அருளிச் செய்தார். தம்முடைய பிரபந்தத்தினுடைய முடிவிலே அந்த எம்பெருமானுடைய கிருபையையே தாம் எதிர்பார்த்திருப்பதாக அருளிச் செய்கிறார். அந்த எம்பெருமானிடத்திலே பல விண்ணப்பங்களை செய்கிறார். இந்த உலகத் தொடர்பை அறுத்து உன்னுடைய திருவடிகளிலே நீ என்னை சேர்த்து கொள்ள வேணும் என்று தமக்கு அதையே பிரார்த்தனையாக அந்த எம்பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிறார். அப்படி விண்ணப்பித்து வருகின்ற காலை 106வது பாசுரம். அதிலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், அந்த எம்பெருமான் தன்னுடைய அடியவர்களுக்காக செய்த செயல், அவன் எத்தனை பேர் எத்தனை விரோதிகளை அழித்திருக்கிறான், எத்தனை அடியவர்களை காத்திருக்கிறான், அதுபோல என்னையும் அவன் காப்பான் என்று தாம் நம்புவதற்கு இடமேற்படும்படி அவனையே பார்த்து, இப்படியெல்லாம் செய்த புகழை உடையவன் அல்லவோ நீ, அப்படிப்பட்ட உன்னை தவிர நான் வேறு யாரை நினைப்பேன் என்பதாக எம்பெருமானை பார்த்து இந்த 106வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். திருத்தெதிர்ந்த காலநேமி காலனோடு கூட அந்நறுத்த வாழி சங்கு தண்டு வில்லும்பாளுமேந்தினாய் ஒரு கலந்த ஊனமகுது உழைக்கவன் நெகுண்ணவன் ஒருத்தனின் புகழ்களாலோர் நேதமில் நெஞ்சமே. எம்பெருமானிடத்திலே விரோதம் கொண்டு வந்த சில அசுரர்கள், அவர்களை எல்லாம் தெரிவிக்கிறார். கருத்த நேமி காலனோடு, கருத்த நேமி என்னால் காலநேமி என்று ஒரு அசுரன் இருந்தான். அவன் மிகவும் கண்ணபிரானிடத்திலே பகவானிடத்திலே மிகவும் குரோதத்தோடு விரோதத்தோடு இருந்தான். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். கருத்தியதிர்ந்தா என்னால் மிகவும் கோபம் கொண்டு எதிர்த்து வந்தவனான காலநேமி, அந்த காலநேமி என்கிற அசுரன் அவனை என்ன செய்தான் எம்பெருமான் என்னால் காலனோடு கூட யமனோடு கூடும்படியாக செய்தான், என்னால் அவனை மரணமடையும்படி செய்து விட்டான் என்று பொருள். அந்த கருத்து எதிர்ந்து வந்தவனான காலநேமி அவன் காலனோடு கூடும்படியாக என்று செய்தான். அன்று அறுத்தவாழி சங்கு தண்டு வில்லும்பாளுமேந்தினாய் என்று எம்பெருமானிடத்திலே அந்த காலநேமியை அறுத்த சக்கரம் அதை தெரிவித்தார். அதோடு கூட எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்களையும் தெரிவிக்கிறார். அந்த அறுத்து எதிர்ந்த அந்த ஆழி, அந்த சக்கரம், அதோடு கூட எதையுடையவன், சங்கு, வில், வாழ், தண்டு என்று இத்தனையும் உடையவன் என்று அறுத்தவாழி சங்கு தண்டு வில்லும் வாளும் ஏந்தினாய் என்று அவற்றையெல்லாம் கூட எம்பெருமான் கையிலே ஆயுதங்களை தரித்திருக்கிற பொழுது மிகவும் சிரமப்பட்டு தரித்துக் கொண்டிருக்கிறானோ என்றால், பூவை ஏந்துகிறா போலே அந்த ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறானாம். எதற்கு என்றால் எல்லாம் அடியவர்களுடைய விரோதிகளை தொலைப்பதற்குத்தான் என்று இந்த காலநேமி வதத்தை அப்படி உதாரணமாக காட்டினார். ஆனாலும் அவன் அழித்தமை உண்டே தவிர அவன் யாரை காத்தான் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா, அதற்கு பின்னடிகளிலே பதில் தருகிறார். தொரு கலந்த ஊனமகுது என்று, அதாவது தொரு என்றால் பசு, பசுக்கள், தொரு என்னால் பசு, அந்த பசுவுக்கு கலந்த ஊனம்,
ஏற்பட்ட ஒரு சிறிய துன்பம், ஆபத்து. அது எது என்றால் இந்திரன் பொழிந்த கல் மழை. அதாவது கோவர்தன மலைக்கு உணவையெல்லாம் விட்டுவிடவே அந்த இந்திரன் கோபம் கொண்டு மழை பொழிய ஆரம்பித்தான். அதனாலே அந்த பசுக்களுக்கு துன்பம் ஏற்பட்டது. அப்பொழுது எம்பெருமான் என்ன செய்தான்? தொருக்கலந்த ஊனமகுது, அது ஒழிக்கா, அந்த துன்பத்தை ஒழிப்பதற்காக எம்பெருமான் என்ன செய்தான்? குன்றத்தை எடுத்து அப்படி அந்த மழையை தடுத்தான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் என்றெல்லாம் ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்களே, இங்கே திருமழிசைப்பிரான் அருளி செய்கிறார். குன்றம் முன் பொருத்தனின் புகழ், குன்றத்தை கொண்டு அப்படி பொருத்தனின் புகழ் என்கிறார். அப்படி குன்றத்தை கொண்டு தடுத்தான். இங்கேயும் கூட ஆழ்வார் புகழ் என்கிற சப்தத்தை சொல்லி இருக்கிறார். அதையும் கூட ஆண்டாள் காட்டுகின்ற பொழுது குன்று குடையாக விடுத்தாய் குணம் போற்றி என்றாள். அது என்ன குணம்? அதுதான் புகழ். உண்மையிலே இந்திரன் அந்த கல்மழை பொழிந்து பசுக்களுக்கு துன்பத்தை விளைத்த பொழுது கண்ணனுக்கு கோபம் ஏற்பட்டு அந்த இந்திரனுடைய கழுத்தையும் என்றோ அறுத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. இந்திரன் நம்முடைய அடியவன் தானே என்று அவனை பொறுத்து கொண்டான். அதைத்தான் இங்கே பாசுரத்திலே பொறுத்தனின் புகழ்கலாலோர் என்று, அப்படி கோபம் கொள்ள வேண்டிய இடத்திலேயும் பொறுமை காட்டின புகழ் உனக்கே என்றோ உள்ளது. அந்த புகழ்கலாலோர் நேசமில்லை, எனக்கு வேறு யாரிடத்திலும் நேசம், அந்த பிரீத்தியானது இல்லை என்று எம்பெருமானிடத்திலேயே தெரிவிக்கிறார். ஆக இப்படி எம்பெருமான் அந்த பசுக்களை காத்தான். பசுக்களுக்கு துன்பம் யாராலே ஏற்பட்டதோ அந்த இந்திரனையும் காத்தான் என்கின்றபடியினாலே எப்பேற்பட்ட அபராதம் செய்கிறவர்களையும் ரட்சித்துக் கொடுப்பவன் பகவான் அல்லவோ என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்து, அப்படிப்பட்ட எம்பெருமானே நீ என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்று கேட்பதாக இந்த பாசுரம் இருப்பதாக கொள்ளலாம். இப்படி 106வது பாசுரத்திலே தெரிவித்தவர். அதற்கு மேலே 107வது பாசுரத்திலே அவன் அழித்த விரோதிகள் பல பேரை சேர்த்து சொல்லுகிறார். இங்கே ஒரே ஒரு கருத்தெதிர்ந்த காலநேமி என்று காலநேமி ஒருத்தனைத்தான் சொன்னார். ஆனால் அதற்கு மேலே இன்னும் அவன் எத்தனை விரோதிகளை அழித்தான் என்பதை நமக்கு காட்டும் வண்ணமாக பல பல பேரை எல்லாம் சொல்லி, அந்த எம்பெருமானை தவிர வேறு நான் அறியேன் என்பதாக அவனையே பார்த்து தெரிவிப்பதாக அடுத்த பாசுரம் அமைந்திருக்கிறது. காய்சினத்த காசி மன்னன் பக்கரன் பவுண்டிரன் மாசினத்த மாலிமா சுமாலிகேசிதேனுகன் நாதமுத்து வேழா நால்கவந்தனின் கழற்களால் நேதவாரமெத்திரத்தும் வைத்திடன மீதனே. காய்சினத்த காசி மன்னன் என்று காசியினுடைய அரசனாக திகழ்ந்தவன். அவன் காய்சினத்தினால் மிகவும் கோபம் கொண்டு கண்ணனோடு யுத்தத்திற்கு வந்தான். கிருஷ்ணாவதாரத்தில் இவர்கள் அத்தனை பேரும் அவனோடு யுத்தம் செய்திருக்கிறார்கள். அவன் வரிசையாக ஒவ்வொருத்தரையாக எடுக்கிறார். காசிராஜன், அதற்கு மேலே வக்கரன், வக்கரன் என்னால் தந்தவக்திரன் என்று ஒருத்தன். அதாவது கம்சனுடைய காலத்தில் கம்சனுக்கு தோல் தீண்டியாக இருந்தவன், கம்சனுடைய தம்பி என்றே கூட சில பேர் சொல்லுகிறார்கள். அவனுக்கு தந்தவக்திரன் என்று பெயரான். அதாவது இரண்யன் இரண்யாக்ஷன் என்று அந்த அவதாரத்திலே 2 பேர்களை அழித்தான். அதற்கு பிறகு ராமாவதாரத்திலே ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள், அவர்களை அழித்தான். 3வதாக அவர்கள் பிறந்த பிறப்பு சிசுபாலன் என்றும் தந்தவக்திரன் என்றும் அப்படி புராணங்கள் காட்டுகின்றன. அப்படி அந்த வக்கரன், அதுக்கு மேலே பவுண்டிரன், பவுண்டிரன் என்னால் பவுண்டரக வாசுதேவன் என்று ஒரு அசுரன், அவனையும் அழித்தான் கண்ணன். ஆக இப்போ காய்சினத்த காசி மன்னன், வக்கரன், பவுண்டிரன், மாசினத்த மாலி மா என்று மாலி என்று ஒரு அசுரன், மாசினத்த மாலி என்று அப்படி மாலி என்று ஒரு அசுரன், அவனோடு சகோதரன் அவன் மாசுமாலி என்று மிகவும் பெரியவனான சுமாலி என்று ஒரு அசுரன். அதற்கும் மேலே மாசினத்த மாலி மா சுமாலி கேசி தேனுகன், குதிரை வடிவத்திலே வந்தவன் கேசி என்கிற அசுரன், கோவேறு கழுதை வடிவத்திலே வந்தவன் தேனுகன் என்று அசுரன். இத்தனை அசுரர்களையும் அரக்கர்களையும் அவன் என்ன செய்தான்? நாசமுத்து வீழாம், அத்தனை பேரும் நாசத்தை அடையும்படியாக எம்பெருமான் செய்தான். ஆக காசினத்த காசி மன்னன், வக்கரன், பவுண்ட்ரன், மாலி, சுமாலி, கேசி, தேனுகன் என்று எத்தனை அசுரர்களை தெரிவிக்கிறார். அத்தனை விரோதிகளையும் அழித்தான். எதற்காக? எல்லாம் அடியவர்களை காப்பதற்காகத்தான் இப்படி செய்தான்.
இப்படி நாசமுத்து வீழ நாள் கவர்ந்த நீ என்று அப்படி அவர்களெல்லாம் நாசமுற்று வீழும்படியாக அவர்களுடைய நாளை கவர்ந்தான், அதாவது அவர்களை முடித்தான். அப்படிப்பட்ட நின் கழற்களால் உன்னுடைய திருவடிகளுக்கு தவிர நான் நேச பாசம், என்னுடைய நேசத்தை என்னுடைய பாசத்தை வேறு எதிலுமே நான் வைக்க மாட்டேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதாவது இத்தனை அசுரர்களை அழித்தான் என்று சொன்னதன் மூலமாக என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், அவனை அடைவதற்கு தடையாக எதெல்லாம் இருக்கிறதோ, யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அழிப்பவன் என்று இப்படி நாம் பொருள் கொள்ள வேண்டும். அது எதற்காக இங்கே ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்றால், அப்படி தமக்கும் கூட எம்பெருமானை அடைவதற்கு தடையாயிருக்கக்கூடிய விரோதிகள் எவையேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் அழித்து அவன் தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளக்கூடியவன் தானே என்று இந்த 2 பாசுரங்களாலே கீழ்ப்பாசுரத்திலே காலநேமி என்ற ஒரு அசுரனை அழித்ததை பற்றி சொன்னார். அதே சமயத்திலே அந்த இந்திரன் பொழிந்த கல்மழையை தடுத்து பசுக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி அந்த பசுக்களை ரட்சித்ததோடு மட்டுமல்லாமல் இந்திரனையும் மன்னித்து விட்டான் என்று இப்படி அபராதம் செய்வர்களையும் கூட அடியவர்களாயிருந்தால் அவர்களை மன்னித்து விடுகிறான் அல்லவா. ஆனால் அபராதமே செய்து போந்த அசுரர்கள் என்றால் அவர்கள்தான் காசி மன்னன், வக்கரன், பவுண்டிரன், மாசினத்த மாலி, சுமாலி, கேசி, தேனுகன் என்று இத்தனை பேரும் விரோதிகளாயே இருந்தார்கள். அவர்களை நாசமுற்று விழும்படி அழித்தான் என்று இப்படியெல்லாம் செய்து அடியவர்களை ரட்சிக்கிறவன் என்று அந்த எம்பெருமானுடைய பெருமையை இந்த 2 பாசுரங்களிலே தெரிவித்தவர். அந்த எம்பெருமானை பார்த்து உன்னுடைய திருவடிகளுக்கு தவிர நான் வேறு யாருக்கும் அப்படி நேசத்தை பாசத்தை வைக்க மாட்டேன் என்று தெரிவித்தார். திருமழிசை பிரானுடைய விண்ணப்பம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.